அழகாக இன்று ஆயுத பூஜை, இன்று சரஸ்வதி பூஜை, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, இப்படி பல முக்கியமான நாட்களில் அரசு விடுமுறைகளில் நம்ம அலுவலகத்துலேயும் நம்மளோட ஜூனியர்ஸ் நம்மளுடைய அதாவது வளர்ச்சி பாதையில் இருந்து பல ஆண்டுகளாக பயணித்தவர்கள் நம்ம வந்து இன்றைக்கி இதை கொண்டாடுறோம். இந்த இந்த நிலைக்கு வந்ததற்கு நாங்கள் எங்கள் உழைப்பு மட்டும் இல்லை, உங்களுடைய பொதுமக்களாகிய உங்களுடைய சப்போர்ட்டு, எங்களை வளர்த்து விட்ட கிளைண்ட்ஸ், எங்களுக்கு எக்ஸட்ரா எல்லாமே நீதிமன்ற கட்டமைப்புகள் எல்லாமும் சரியாக இருந்து இன்றைய வருஷத்தை நாங்கள் சந்தோஷமாக அதை கிடக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். என் உயிரின் மேலான எங்கள் தாத்தாவுக்கும் என்னோட இந்த இடத்துல நினைவு கூறுறேன். நன்றி. வணக்கம். நான் செய்தியாளன். இன்றைக்கி வந்து ஆர்எஸ் தமிழ்வந்தனுடைய உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய சிறப்பு வழக்கறிஞருமான ஆர்எஸ் தமிழ்வந்தனுடைய இன்றைக்கி அலுவலகத்தில் மிக சிறப்பான இந்த ஆயுத பூஜை இன்றைக்கி வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் வந்து அருமையான ஒரு விழா. இதில் வந்து அனைவரும் வந்து கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. இது இன்னும் காலங்காலமாக இதே மாதிரியான விழாக்களை வந்து சிறப்பித்து மக்களுக்கான சேவைகளையும் மக்களுக்கான தொண்டுகளையும் இந்த நீதி வந்து மேலானது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பறைசாற்றி கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நாம் வேண்டுகோளாக வைத்து இனிவரும் காலங்களில் வந்து நாம் ஒரு புதிய சமுதாயத்தை படைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியையும் நாம் எடுத்து இந்த விழாவுக்கு வந்து அனைவரையும் வருகன்னு வரவேற்று நன்றி பாராட்டுகிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். வழக்கறிஞர் பிரபாகரன் பேசுகிறேன். அண்ணன் கூட இது வரைக்கும் ட்ராவல் ஆனதுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டோம். தெரியாத நல்லா சொல்லிக் கொடுப்பாரு, ஆனால் தெரிஞ்சதை வந்து பார்த்தோன்னா பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பாரு. அண்ணன்கிட்ட பிடிச்சதே பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறத நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ட்ராவலிங் பண்ணி நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. அவர் கூட ட்ராவல் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அடுத்த ஆயுத பூஜைக்கும் இதே காந்தி ஜெயந்திக்கும் நாங்கள் இதோட இன்னும் பெரிய லெவலில் வளர்ந்து தான் இருப்போம். எங்களோட வளர்ச்சி என்றைக்கும் குறையாது, மேலும் மேலும் வளர தான் செய்வோம். நன்றி, வணக்கம். அண்ணன்ட்ட பிடிக்காத கேரக்டர் என்ன சொல்லுவீங்க? பிடிக்காத கேரக்டர்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே பிடிச்ச கேரக்டர் தான். அண்ணன் அடிக்கடி கோவப்படுவார், அது பிடிக்காத கேரக்டர். ஆனால் அந்த கோவத்துலேயும் ஒரு நல்லது இருக்கும். கோவத்தை மட்டும் அண்ணன் குறைச்சிட்டா போதும்ல. சூப்பராக இருப்பார் அண்ணன். இது காமேஷ், இது எல்லாமே பிரபாகரன், அவர் வர்தன், அவர் மகேஷ், இவர் அண்ணா டிவி நாங்கள் சொல்லுவோம், ஜெயின் லாபுதீன். மற்ற கவி கீழே போயிருக்கான். இன்னும் அன்பு, சக்தி, இன்னும் வர வேண்டியதார் ரமேஷ், இன்னொரு 3 வழக்கறிஞர்கள் வரணும். மொத்தம் நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கிறோம் எங்கள் அலுவலகத்தில். 10-11 பேர் இருக்கிறோம். இன்றைக்கி தான் ஒரு சேர எல்லாரையும் பார்க்க முடியும் எங்களால். ஏன்னா இல்லைன்னா அவங்கவுங்க காலையில் அப்படி அப்படியே கோட்டு கட் எடுத்துகிட்டு அப்படி அப்படியே போயிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் பார்க்குறதே பெரிய விஷயந்தான். ஒரு சேர பார்க்குறது இன்றைக்கு பார்க்குறோம். ஏன்னா பொங்கலில் எல்லோரும் ஊருக்கு போயிடுவாங்க. அதனால் இந்த ஒரு வாய்ப்பு வந்து இன்றைக்கி அதை விட்டு தான் இங்கே ஒரு சேர பார்க்கணுங்கிறதுக்காக தான் எல்லாருமே இன்றைக்கி வரவழைச்சது. ஏன்னா மார்னிங் எழுந்தாக்க இப்போ இப்படி அம்பத்தூரில் கோட்டு இருக்குன்னா அப்படியே அவங்க வீட்டிலேருந்து அப்படி திருவேற்காட்டிலேருந்து அங்கே போயிடுவார். அவர் செங்கல்பட்டு போகணுன்னா அவர் வீட்டிலேருந்து பெருங்குளத்தூர்லேருந்து அப்படியே செங்கல்பட்டு போயிடுவார். எல்லாரையும் பார்க்க முடியாது ஒரு சேரை. அதனால் இன்றைக்கி ஒரு சேரை பார்க்குறோம். இவர் காமேஷன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா வீடியோவிலும் இருந்திருப்பார். ரொம்ப வருஷம் என்னோட பயணிக்கிற ஒரு நபர்கள் எல்லாருமே. இவர் ஒரு 15 இயர்ஸ், அவர் ஒரு 15, எல்லோரும் 15 ஆல்மோஸ்ட். இவர் அண்ணா டி 15, இவர் ஒரு 15, எல்லாருமே 15 வருஷத்துக்கு குறையாத நண்பர்கள் தான் இங்கே இருக்கிறோம். யாரும் இங்கே ஜூனியர் சீனியர்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாரையுமே ஒருத்தராக வக்கீல் ஆக்கணும். அது வந்து ரியாலிட்டியாக நம்ம லைஃப் ஸ்டைலில் பண்ணி பார்த்தது. எல்லாரையும் கொண்டு போய் வக்கீலாக்கி கொண்டு வந்துடணும் அப்படி சொல்லி இன்றைக்கி வந்து நம்மளால் ஒரு வேலை உடனே செய்ய முடியுதுன்னா உள்ள கான்டாக்ட்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்போ வந்து ராமநாதபுரத்தில் ஒரு ஹெல்ப் வேணும்னா அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் என்னால் அங்கே உங்களுக்கு ஒரு ஹெல்ப் என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும். அது காரணம் கான்டாக்ட்ஸ். யாரோடைய ஒரு நாள் பழக்கத்துக்கு பழகிட்டு போனோம்னா அது வந்து வேலையே ஆகாது. நல்ல நெடுநாள் பழகணும்.
நிறைய விட்டு கொடுத்து போகணும். இப்போ நண்பர் சொன்னான், பேட்டா சொன்னான், அண்ணன் வந்து கோவப்படுவார். அந்த கோவத்தில் ஒரு நியாயம் இருக்கும். பட் கோவம் வரத்தான் செய்யுது, அது ஒன்றும் குறைச்சிக்கவும் முடியல. ஆனால் அதில் ஒரு லாஜிக் இருக்கும். எனக்கு வேறு எதில் கோவம் வந்துட போகுது, டைமிங் வரலன்னா மட்டும்தான் கோவம் வரும், வேறு எதுலேயும் கோவம் வராது. ஃபோன் எடுக்கணும், வேறு எதுக்கு நம்ம கோவப்பட்டு போகிறோம்? ஒன்றும் இல்லை. அண்ணன் காமேஷ் அண்ணன் நம்மளுடைய ரொம்ப ஆண்டுகள் பயணித்து இன்று வக்கீலாகவும் அவர் வந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பொதுநல வழக்குகள் இப்போ நிறையா போட்டெல்லாம் வெற்றி பெற்றோம். வணக்கம், நான் காமேஷ். இது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரப்படி அந்த காலத்திலே வந்து இந்த விவசாய பொருட்கள், விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய இந்த களத்து இது மண்வெட்டி, கடப்பாறை மற்றும் அந்த உபயோகப் பொருட்கள் டிராக்டர் போன்ற அனைத்து வாகனத்தையும் வந்து வெறும் இரும்பாகவும் பொருளாகவும் பார்க்காம அதுக்குள்ள நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லி பாராட்டுற விதமாக தான் இந்த ஒரு ஆயுத பூஜையை வந்து அந்த காலத்துலேயே வந்து கொண்டு வந்தாங்க. அது தொடர்ச்சியாக இப்போ வந்து அதுலேருந்து மக்கள் மாறி இன்றைக்கி என்னென்ன பொருளாக பயன்படுத்துகிறோமோ அதை வச்சு அந்த பொருளுக்கு நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லி பாராட்டி புகழற ஒரு திருநாளை தான் இந்த ஆயுத பூஜை நம்ம தமிழ் கலாச்சாரம் கொண்டாடிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே அண்ணன் தான். அவர் வந்து இது வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன்று பார்த்து செஞ்சு இதுக்கு எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்கி இதை எவ்வளோ பர்ஃபெக்டாக செய்ய முடியும் ஒன்று தேடி செய்கிறது தான். பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கேஸ் கட்டு உள்ள வச்சு எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் சாமி கும்பிட்ருக்கோம். ஒரு படத்தில் ஒரு நியூஸில் இருக்கிறதெல்லாம் தனித்தனி செய்திகள், தனித்தனி உழைப்பு, ஒன்றுத்துக்கு வந்து அவருடைய ஒட்டுமொத்த முயற்சியை போட்டு எல்லா விதமான டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி இருக்கிற எல்லா விஷயத்தையும் பொதுவாக யாருக்கும் பாதகம் இல்லாமல் இருக்கிற உண்மையை எடுத்து சொல்லக்கூடிய பெரும் வரலாற்றோட சின்னமாக தான் இந்த பதிவுகளாக வச்சுருக்கோம். இது வந்து ஒரு நாள் நடந்தில்லை, இது கிட்டத்தட்ட 10-15 வருஷத்தோட உழைப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2018 இது 2018 இந்த இது வந்துருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2010களில் 2008-10 வந்த இது ஜாமீன் கிடச்சி இலங்கை அகதிகள் முகாமில் சண்டை நடக்குது. அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க, கோர்ட்டு நீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுத்துருச்சு. ஆனால் அதுக்கு வந்து ஷூரிட்டியாக வந்து பிளட் ஷூரிட்டி கேட்டாங்க. 2012 2010 முடிஞ்சது. அது உள்ள அகதியில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அப்போது வந்து பிளட் ஷூரிட்டி கேட்குறாங்க. ஆனால் அவங்க பிளட் ஷூரிட்டி யாரும் இங்கே இல்லை, ரத்த சொந்தங்கள் யாரும் நம்ம தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்தாங்க. அப்போ வந்து அண்ணன் ஜெயிலில் போய் பார்த்துட்டு அந்த நேரத்தில் பல பேர்கிட்ட உதவி கேட்டு அந்த நிதி அந்த நேரத்துக்கு தேவையான அந்த ஷூரிட்டி பாண்டு கட்டத்துக்கான நிதிக்கு பல பேர்கிட்ட கையை டொனேஷன் கேட்டு அதை யாருக்கும் கொடுக்க முடியாது போய் தன்னுடைய சொந்த நகையை வச்சு தான் கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் அந்த காலத்தில் 2012 எடுத்தார். ஒன்றுமே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செம்மரவெட்டி கொலை பண்ண தமிழர்களுக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டிருப்பாரு. அதோ ஆந்திரா மாநில அந்த மாதிரி வந்து ஒன்று தேடி வந்து போய் செஞ்சு வச்சது தான். எல்லாத்தையுமே ஒன்றுத்துக்கு வந்து தனித்தனியாக வந்து நேரம் செலவிட்டு பணம் செலவு பண்ணி ஒன்றா தேடி உருவாக்கின ஒரு வரலாற்றோட பொக்கிஷன் தான் இதெல்லாம். இது எதுவுமே தனிப்பட்ட ஒரு நாள் நடந்தக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை. இன்னும் நிறைய செய்திகள் பார்த்தீங்கன்னா இந்த 2 வீலரில் ரேஸ் போகிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா 2000 இது வந்து அது இல்லாமல் வந்து பொது மேடைகளில் வந்து நிறைய ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து இந்த சமூகம் வந்து 2019 வந்து இன்னைக்கு தான் வந்து இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வந்து அந்த விழிப்புணர்வு வட சென்னையிலேருந்து வட மாநிலத்தில் வந்து குற்றப்பிரிவில் வரவங்களோட முழு விவரங்கள் எடுக்கணும். அவங்களோட ஆதார் கார்டுலேருந்து அனைத்தையும் எடுத்து அதுலேருந்து அவங்கள யார் குற்றப்பிரிவு உள்ள அவங்கள ஊரை விட்டு வெளியேற்றணும்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து 2019 வந்து வழக்கு தொடுத்தது. இது மாதிரி ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அதெல்லாம் நிர்வாண சித்திரை, டார்க் ரூம் சித்திரை, இதெல்லாம் அதெல்லாம் இதுவும் ஜெயிலில் நடந்த சிறை கொடுமைகளை வந்து வெளிக்கொண்டு வந்தது. டார்க் ரூம் டார்ச்சர் இதெல்லாம் அந்த பீரியட் நடந்தது ஒன்றுமே. அதே மாதிரி வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்து அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக வந்து சிறை துறையை வந்து அவர் எடுத்துகிட்டு போய் சிறைச்சாலைகளில் அந்த விசாரணை கைதிகளெல்லாம் வந்து விசாரித்து அவருடைய பிரச்சனைகள்லாம் என்னன்னு அப்படி கேட்டு அறிஞ்சு அவங்களுக்கான ஒரு வழக்கறிஞராகவும் வந்து திரு தமிழ்வந்தன் வந்து வழக்கறிஞரை வந்து செஞ்சுட்டு வராரு. அது இல்லாமல் வந்து பொதுநல வழக்குகள் வந்து நிறைய பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருவேற்காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொல்யூஷன் பிரச்சனையான அந்த கழிவு நீர் அகற்றும் வாரியம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பொதுமக்களுடைய சொத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அதன் மூலமாக வந்து அந்த மக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடிய ஒரு திட்டங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அந்த திட்டத்தை வந்து அடித்து உடைத்து நீதிமன்றத்தின் வாயிலாக அந்த பொதுமக்களுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு நீதியையும் ஒரு தீர்வையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் வந்து திரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தனும் திரு காமேஸ்வரம் வந்து அவங்களோட பங்கு வந்து மிகவும் முக்கியமானது. அந்த வகையில் பல்வேறு விதமான ஒவ்வொரு பொது நலன்களில் வந்து மிகவும் அக்கறை கொண்ட ஒரு மனிதர்களாக இந்த அறியப்படுகின்ற இந்த காமேஸ்வரனும் வழக்கறிஞர்கள் திரு RS தமிழ்வேந்தன் வந்து பணம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய பொருட்கெலாம் கிடையாது.
இந்த வந்து சட்டம் மேலானது அப்படிங்கிறத வந்து இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். கடைசி நம்பிக்கை வந்து இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் நீதியும் தான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆணித்தனமான நம்பிக்கை கொண்ட ஒரு வழக்கறிஞர்களாக வந்து இன்றைக்கி சமூகத்தில் அறியப்படுறாங்க. இது மாதிரியாக இவங்களுடைய இந்த தொண்டை வழியொற்றி அனைத்து வழக்கறிஞர்களும் நீதிமன்றமும் வந்து இந்த மக்களுக்கான ஒரு நம்பிக்கையை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நாம் வந்து இந்த திருநாளில் இந்த சரஸ்வதி தினமான அவனோட அருளால் நாம் வந்து ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தி வந்து 2019 வந்து நம்ம வந்து இது வந்து தியேட்டரில் வந்து அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அதாவது குடிக்கிற தண்ணி கொண்டு போகக்கூடாது, சுகர் பேஷண்ட் பிஸ்கட் கொண்டு போகக்கூடாது, குழந்தைங்களுக்கு சாப்பாடு எதுவும் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அதை எடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. ஆனால் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து அன்றைக்கி அது செலவு பண்ணி அதுக்கான முழு முயற்சி எடுத்து, ஏன்னா அன்றைக்கி வந்து அதுக்கப்புறமா தான் வந்து இப்போ வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் பிஸ்கட் எடுக்கும்போது சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் ஜீவோ கொடுத்துட்டாங்க. தண்ணி கேன் கொண்டு போகலாம், உள்ள தண்ணி கேன் கொண்டு போகலாம், தண்ணி கேன் தியேட்டரில் வைக்கணும். அதெல்லாம் வந்து இது மாதிரி இதில் பொதுநல வழக்காக தேடிட்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் பைக் நைட்டில் ஓட்டி பல பேரோட நிம்மதியும் தூக்கத்தையும் கெடுத்த 75 ரேஸ் பைக்குங்களை அவங்கெல்லாம் அது ரேஸ் பைக் ஓட்டுறவங்களாம் குண்டாஸ் போடணும்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டார். அதோட விளைவு தான் இந்த 75 ரேஸ் பைக் வந்து ஒரே நாளில் ஃபைல் பண்ண 3ஆவது நாளில் ஆர்டர் ஆன அடுத்த நாள் 75 ரேஸ் பைக் ஒரே நாளில் வந்து பறிமுதல் பண்ணாங்க போலீஸ். இது வந்து அது 2020 முன்னாடி தான், லாக்டவுன் முன்னாடி இதெல்லாம் 2017-18களில் தொடர்ச்சியாக வந்து இந்த ஆன்லைன் ரம்மி. இது ஆன்லைன் ரம்மி வந்து இப்போ தான் பெருசாக நிறைய இடங்களில் இது பேன் பண்ணுறது. 2022 வந்து அப்போவே வந்து ஒரு சரத்குமார் மாதிரிலாம் இந்த மாதிரி நடிக்கக்கூடாது, யாருமே ஆன்லைன் ரம்மி விளம்பரப்படுத்துறதுக்காக பணம் வாங்கிட்டு நடிக்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு புகார் கொடுத்து செஞ்சது. இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுப்பாக வந்து அவர் செஞ்சுருக்காரு எல்லாத்துக்குமே. நம்ம வந்து இந்த ஒரு தொண்டை ஒற்றி நாம் வந்து சினிமா ஜேர்னலிஸ்ட் யூனியன் அப்படிங்கிற ஒரு புதுவிதமான நம்ம ஒரு அமைப்பை நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். அதனுடைய வந்து பெரும் தலைவராக வந்து திரு RS தமிழ்வேந்தன் அவர் வந்து அனைத்து ஊடகத்தினுடைய ஒரு சொற்பொழிவாளராகவும் பேச்சாளராகவும் இருக்கக்கூடிய அவரை நம்ம வந்து இந்த சங்கத்தில் வந்து அவரை தலைவராக வந்து நியமிச்சிருக்கிறோம். அதெல்லாமல் வந்துட்டு இதில் வந்து ஒவ்வொரு ஊடகவியலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாவற்றையுமே வந்து இதன் மூலமாக வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இப்போ தமிழகம் சின்னத்திரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தை நம்ம வந்து நம்மளுடைய சங்கத்தின் மூலமாக இதை நம்ம வெளியிடுறோம். அதை நாம் இப்போ வந்து திரு காமேஸ்வரன் அவர்கள் வெளியிட தலைவர் RS தமிழன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த ஆக்டிவ் சினிமா ஜேர்னலிஸ்ட் யூனியன்றது புதிய ஒரு அத்தியாயம். நம்மளுடைய லெக்ஸுப்ரூமில் சட்டம் மேலான குழுமத்தோட அடுத்த ஒரு அத்தியாயமாக வந்து பாதிக்கப்படக்கூடிய ஜேர்னலிஸ்ட், உண்மையான ஜேர்னலிஸ்ட் நிறைய பேருக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க. அது வெளியே தெரியறதில்லை. வெறும் பணம் கொண்ட மீடியா மட்டும்தான் ஜெயிக்குது. உண்மையிலே அதுக்காக உழைக்கிற ஜேர்னலிஸ்ட்டுக்கான அடிப்படை பாடுபடுறவங்க நிறைய தவறு நடக்குது. அதில் சுட்டி காட்டி அவங்களுக்கு நீதி பெற்றுத்தரதுக்காக புதுசாக ஒரு அண்ணன் ஜெயலலிதா தலைமையில் வந்து புதுசாக துவங்கப்பட்ட ஒரு ஆக்சுவலாக இதுலேயும் தலைமையாக இருக்கணும், தலைவனுக்காக இருக்கணுங்கிற எண்ணம் எனக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. நான் ஒரு சின்ன ஒரு எலெக்ஷனில் கூட எதுலேயுமே நான் கண்டெஸ்ட் பண்ணதில்லை. ஏன்னா தலைவனாக இருக்கணும்னா ரொம்ப பெரிய பொறுப்பு. ஆனால் நம்ம ஒதுங்கி போக வந்து எல்லா இடத்துலையும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் தலை தூக்கி ஆடுது. ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையாளருக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஒரு தொகை கூட கிடைக்காத அளவுக்கு அவங்க வறுமையின் விளிம்பிலேயே வாழ வைக்கிறாங்க. ஆனால் பணக்காரவங்களாம் இருக்கிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால தான் சரி அவர் சொன்னார், நான் சொன்ன பொறுப்புகள்லாம் அதை எடுத்துக்க முடியாது, நான் மெனக்கடை, எனக்கு இதுவே டைம் கிடையாது அப்படின்னு. நான் இன்றைக்கி சொல்கிறேன், அண்ணல் அம்பேத்கர் சொன்னது தான், நான் அதுதான் தம்பிகளுக்கும் எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரே வார்த்தை அதுதான். எவன் ஒருவன் பாதிக்கப்பட்டவனோ அவன் பக்கம் நம்ம நிற்கிறது தான் நடுநிலை. என்னுடைய ஒரே வார்த்தை. அவன் தப்பு செஞ்சான், சரி செஞ்சாங்க, டிசிஷன் அத்தாரிட்டி நம்ம கிடையாது. அதுதான் நீதி, அதுதான் தர்மம். எவன் ஒருத்தன் வீக்கர் செக்ஸோ பலவீனமானவனோ, எவன் ஒருவன் சிறுபான்மையினர் இருக்கானோ அவன் பக்கம் நில்லு. நீ உலகத்துக்கே சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். நான் யார் பக்கம் நிற்கணும், எது நியாயம் அப்படின்லாம் கிடையாது. யார் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கா, நிறையா புலி இருக்கா, 50 புலி இருக்கா, ஒரு மான் இருக்கா, அந்த மான் பக்கம் நில்லு. 50 மான் சூழ்ந்து ஒரு புலி அட்டாக் பண்ணுதுன்னா புலி பக்கம் நில்லு. அதுதான் நடுநிலை. அது தனியாக வந்தால் என்ன ஆகுங்கிற கதையெல்லாம் பேசாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, இவனையெல்லாம் கூட்டம் சேர்ந்தாலும் இவன் என்ன ஆவான் தெரியுமான், அதெல்லாம் பேசாத. அங்கே 50 மான் சேர்ந்து ஒரு புலியை வேட்டையாடுது. அப்போ வீக்கர் செக்ஸாக இருக்கிறது புலி தானே, புலி பக்கம் நின்று பேசணும். அதே 10 புலி சேர்ந்து ஒரு மானை வேட்டையாடுதுன்னா மான் பக்கம் நிற்கும். இதுதான் நடுநிலை. நான் கற்றுக்கொண்ட நடுநிலை இதுதான். யாரும் இங்கே ஒடுக்கப்பட்டவங்க கிடையாது, யாரும் இங்கே சிறுபான்மை கிடையாது. அப்போ சொன்னாலே அந்த வார்த்தையே தவறானது. யார் வீக்கோ அவங்க பக்கம் நில்லுங்க. மலியார் முன் தன்னை நினைக்க தான் தெரியும் மெலியார் மேல் செல்லும் இடத்து வள்ளுவ பெருந்தகை. வள்ளுவனுக்கு ஒரு திருக்குறள் எழுதிட்டு இருக்கா. ஏறக்குறைய 800 திருக்குறள் நான் எழுதி முடிச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் போதாதனால எழுத முடியல.
எளிய தமிழில் எழுதுகிறேன். அது வந்து ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, பெரிய எழுத்தில் எழுதுகிறேன். எளிய தமிழில் அந்த புத்தகம் விரைவில் நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலே வெளியிடுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வர்றோம். அதுதான் இந்த வருஷத்துடைய பெரிய ப்ராஜெக்ட் 2025. அதுதான் எனக்கு என்னோடய ஆம்பிஷனாகவும் இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வள்ளுவனுக்கு ஒரு கோயில் கட்டணும், அது யாருடைய உதவி இல்லாமல் சொந்த முயற்சியில் கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது எங்கள் ஊரில், அதுவும் என்னோடய பிளான். வேறு எதுவும் என்னோடய எதிர்கால திட்டங்கள் இல்லை. நல்ல வக்கீலாக என்னை எல்லோரும் வாழ வைக்கிறீங்க, நல்ல வக்கீலாக இருக்கிறோம். நாங்கள் நல்ல வக்கீலாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் கொடுக்குற ஊதியம் தான். நீங்கள் கொடுக்குற காசை வச்சு தான் எங்களுடைய வறுமையும் போகுது. என்ன தான் பொதுநலன்னு நாங்கள் மெனக்கட்டாலும் இந்த அலுவலகம், இந்த ஸ்டெப்ஸு, இவ்வளோ பேருக்கு சேலரி, இங்கே உள்ள மெயின்டெனன்ஸ், கரண்ட்டு பில்லு, இதோட வாடகை, இது எல்லாமே இந்த வாழ்வாதாரத்தை வைத்து தான் இருக்குது. அதனால் நீங்கள் கொடுக்குற பெரும் தொகை தான் எங்களை வாழ வைக்குது, எங்கள் குடும்பங்களை வாழ வைக்குது. நாங்களும் உங்களை வாழ வைக்கிறோம். இல்லாதவங்களுக்கு செய்கிறோம், இருக்கிறவங்கள்ட்ட வாங்கிக்கிறோம். அவ்வளோதான் ஒரே பாலிசி. இல்லாத ஒருவன், இயலாதவன் ஒருவனுக்கு சட்டம் கிடைக்கணும். இருக்கிறவங்க அவங்களாவே கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோரும் எங்களை வாழ வச்ச எல்லோரும் நல்லா இருக்கணும். இப்போ புதுசாக இந்த யூடியூப்பு அது ஒரு பக்கம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. மெட்ராஸ் டவுன் பஸ்ஸு அது இப்போ தம்பி வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் நம்மளோட கைட்லைன்ஸ் அட்வைஸ் தான். மெட்ராஸ் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. நல்ல ஒரு உண்மையிலேயே உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா பின்புலத்தில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கான எல்லா தேவைகளையும் அவர் பூர்த்தி பண்ணுவார். அதுக்கு அலுவலகமும் அவர் தனியாக ரெடி பண்ணி எல்லாமே பண்ணுறோம். ஏன்னா அது எல்லா சட்ட அறிவும், எல்லா நுண்ணறிவு, புலனாய்வு அறிவும் வேஸ்ட்டாக போக வேண்டியதில்லை. நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கலாமே நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கோம். கண்டிப்பாக அவரோட டிடெக்டிவ் ஏஜென்சியும் இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றியை பெறும். வாழ்த்துக்கள். நம்மளுடைய பொதுநலன் சமூக போராளி திரு ஆர்எஸ் தமிழ்வந்தன் அவர்கள் வந்து பல்வேறு விதமான சமூக அவலங்களை வந்து தட்டி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருடைய வழிபாதையில் இருந்தாலும் அவர் வந்து இப்போ சமீபமாக வந்து ரோட்டில் சுற்றி திரிகின்ற அந்த மாடுகளெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தணும். அந்த மாடுகளால் வந்து வருகின்ற பிரச்சனைகளெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் அணுகி அதன் மூலயமா ஒரு தீர்வு பெற்று அந்த மாடை வந்து உரிமையாளர்கள் வந்து அவங்கவுங்க இடத்துல வச்சு பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நீதிமன்ற உத்தரவையும் வாங்கி இன்றைக்கி பல்வேறு இடங்களில் வந்து அந்த மாடுகள் திரிவது வந்து தவிர்க்கப்பட்டிருக்குது. அதே போல் வந்து வெறிநாய்கள் வந்து தெருவில் சுற்றி திரிஞ்சு மனிதர்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்தி குழந்தைகளை வந்து கடித்து குதறக்கூடிய அந்த மாதிரியான நாய்களெல்லாம் வந்து தடை செய்யணும். அதுக்கு வந்து பாதுகாப்போடு அதனுடைய வளர்ச்சியை வந்து பண்ணணும். அந்த உரிமையாளர்கள் வந்து தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சமூக நலனோட இந்த மாதிரியான வழக்குகள்லாம் நிறைய இது பண்ணியிருக்காங்க. அதில் எந்த விதமான பொருளாதார நோக்கமும் கிடையாமல் அவருடைய சுய சம்பாத்தியத்தில் அவருடைய சுயமான பணத்தில் தான் அவர் வந்து இந்த வழக்குகள்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு அந்த சமூகத்துக்காக வாங்கி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து பதிய வேண்டிய அவசியம் இருந்ததுனால அதையும் நாம் இங்கே வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக வந்து நாங்கள் வந்து திரு ஆர்எஸ் தமிழ்வந்தன் வழக்கறிஞர் கூட நாங்கள் வந்து நான் ஊடகவியலாளர் இருக்கிறேன், இவர் பொதுநல போராளியாக இருக்கிறாரு, வந்து அந்த டிடெக்டிவ் வந்துட்டு வந்து நுண்ணறிவு பிரிவோட ஒரு செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கிற ஒரு நான் ஊடகவியலாளன். திரு ஆர்எஸ் தமிழ்வந்தன் அவர்களுடைய தலைமை ஜூனியராக வந்துட்டு திரு ஆர்எஸ் இவர் நம்ம காமேஸ்வரன் இருக்கிறாரு, பாலாஜி இருக்கிறாரு. அதெல்லாம் வந்து இதுக்கு இடையில் தம்பி இளங்கவி வந்து இன்றைக்கி ஜூனியராக வந்து நம்மளுடைய சீனியர் அட்வொகேட்டு ஆர்எஸ் தமிழ்வந்தன் கூட வந்து இன்றைக்கி இணைஞ்சு பணியாற்றணும் விருப்பப்பட்டு வந்திருக்கிறாரு. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு துடிப்பான ஒரு துடிப்பு மிக்க சமூக அக்கறை உள்ள
நீதி மீது வந்து மிகப்பெரிய ஒரு பற்று உள்ள ஒரு தம்பியாக ஒரு ஜூனியராக இன்னைக்கு வந்து வழக்கறிஞராக வந்து திரு ஆர்எஸ் தமிழன் அவர்கிட்ட வந்து பயிற்சி பெற வந்திருக்கிறாரு. பல்வேறு வழக்குகளில் வந்து துணையாக இருந்து செஞ்சுருக்கிறாரு. அந்த வகையில் வந்து அவரை நாம் வந்து அறிமுகப்படுத்துறதையும் வரவேற்கிறதையும் நம்ம பெருமையாக நினைக்கிறோம். அதான் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன், இப்போ வரையும் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 year ஆக போகுது. அது இல்லாமல் நான் எப்படி அப்ரோச் பண்ணணும், மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட எப்படி பேசணும், எப்படி செய்யணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரோப்பு வந்துச்சு. ரோப்பு என்னன்னா, நான் வந்து ஒரு பெரிய அட்வொகேட் ஆவேன். இப்போ வரமாட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து வருவேன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆஃபீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வருவேன். சார் அன்பு மூலிமா ஆர்எஸ் தமிழ்வேந்தன் சார் மற்றும் காமேஷ் சார் அவங்களுடைய எப்பவுமே சார் வள்ளுவன் தான் சொல்லுவார். வள்ளுவன் திருவள்ளுவர் பற்றி தான் பேசுவார். எப்பவுமே எப்போ எது பேசினாலுமே அவர் ஸ்டார்டிங்கே அவரை பற்றி தான் பேசிட்டு என்கிட்ட வந்து ஒரு குரல் சொல்லுவார். குரல் சொல்லிட்டு ஒரு விளக்கம் சொல்லிட்டு தான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவார் எல்லா வேலையுமே. ஆமாம், நல்ல மனிதனாக சமுதாயத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம்.